தேங்க்யூலா. நன்றியப்பா. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமையன் அணைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். தகுதியில்லா அடிமையன் அணைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கிதீனம் காக்கிறீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். பலவீனம் நீக்கிதீனம் காக்கிறீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர். உண்மையான நண்பர்களை உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர். உண்மையான நண்பர்களை தருகிறீர். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. மனதுருகும் தெய்வமே ஏசையா. உம்மை மனதார துதிப்பே சோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா. உம்மை மனதார துதிப்பே சோத்தரிப்பே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். எஸ், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா. உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா.
உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலா காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளா சுகமானோ. எங்களது மீறுதலால் எஸ் தழும்புகளா சுகமானோ. ஐயா தழும்புகளா சுகமானோ. உங்க தழும்புகளா சுகமானோ. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்து. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்து. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ராஜா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை எல்லாமல் இருதயத்தில் வேறொரு விருப்பம் ஒரு நாள் எழும்பாதபடிக்கு அது எதையெல்லாம் ஆண்டவரே அப்பா உங்க சிந்தையை மேற்கொள்ளும்படியாய் வருகிறதோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியமுள்ளவைகள் எவைகளோ, அது புண்ணியம் எதுவோ அவைகளையே ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எங்களுக்குள்ள மேலோங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவ சிந்தையினால் எங்கள் இருதயத்தை நிரப்பி விட, தேவ பிரசன்னங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தப்பட, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவளுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்து கொள்ளட்டுமே ஆண்டவரே. அது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அது ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நேசித்து ஆண்டவரை மகிழ்ந்திருக்க கலிகூற எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றை பார்க்கிலும் உமையே நாங்கள் அதிகமாக நேசிக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க அன்பு எங்கள் இருதயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பொங்கட்டும். உங்க மகிமைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் காத்திருந்து உறவாட பலப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வேதத்தோடு கூட ஆண்டவர் நேரத்தை நாங்கள் செலவழிக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் சிறுகவும் நீர் பெருக வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். எல்லா துதிக்கான மகிமையாக ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் இயேசுவின் அன்பின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். இதுவரை 11 அதிகாரங்கள் பார்த்துருக்கிறோம். 11 அதிகாரங்களும் ஆவிக்குரிய காரியங்களை குறித்த, கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை குறித்த ஸ்லாக்கியங்களை பற்றி படிக்கிறோம். 12வது அதிகாரத்திலிருந்து கிறிஸ்தவர்களின் பொறுப்பு அல்லது கடமை அல்லது கிறிஸ்தவர்களுடைய சேவையை பற்றிய காரியங்களை நாம் படிக்கிறோம்.
கடந்த வாரத்தில் அந்த 12வது அதிகாரத்தை படிக்க ஆரம்பித்தோம். முதல் காரியமாக, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். அப்படின்றது கடந்த வாரத்துல நம்ம படித்தோம். 2வது வசனம் இன்னைக்கு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். முதலாவது, கிறிஸ்தவ சேவைக்கு தேவைப்படுகிற முதல் காரியம் என்னன்னு கடந்த வாரத்தில் பார்த்தோம். சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை 100% கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கணும். அது ஒப்பு கொடுத்தலை பற்றி கடந்த வாரத்தில் உடலை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். 2வதாக, இன்றைக்கு சிந்தையில் புதிதாகுங்கள். ரெனியூ யுவர் மைண்ட். சிந்தையில் புதிதாகுங்கள். உங்கள் மனதை மறுரூபமாக்குங்கள். உங்கள் மனதை புதிதாக்குங்கள். நீங்கள் எப்படியும் போட்டுக்கலாம். சிந்தையில் புதிதாகுங்கள். மறுரூபம் அப்படின்னா மறு உருவம். ரூபம் என்றால் உருவம். அப்படின்னா அர்த்தம் மறு உருவம். சிந்தை மறு உருவம் பெற வேண்டும். நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆவியில் ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய மனது ரட்சிக்கப்படாமலே தான் இருக்கு. நம்முடைய மனது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ ரட்சிக்கப்பட்ட பிறகும் அப்படி தான் இருக்கு. நான் மறுபடி குழந்தைகளாக கிறிஸ்துவுக்குள் பிறந்த போது நம்முடைய மனதும் குழந்தையா மாறல. அந்த வயதுக்குரிய நினைவும் அந்த வயதுக்குரிய எண்ணங்கள் தான் அந்த மனதில் இருந்தது. அப்போது இந்த மனது என்ன பண்ணணும்னா, இதுவரைக்கும் உலக காரியங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் கேட்டு 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 பழகி அது டியூன் ஆகி வச்சிருக்கிறப்ப மனது இப்போ அது என்ன ஆகணும்னா மறு உருவம் பெறணும். இப்போ அது சிந்திக்கிற விதம் மாற வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட போது சிந்தை எப்படி இருந்ததோ அப்படித்தான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிந்தையை வேத வசனத்தை கொண்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மறுரூபப்படுத்த முடியும். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 21வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆத்துமாவை அதுதான் ரட்சிக்கக்கூடிய வல்லமையுடையது. அப்போ இந்த ஆத்மாவை மனதை ரட்சிக்கிறதுக்கு இந்த வசனத்தால தான் முடியும். இந்த வசனத்தை கொண்டு இந்த மனசை நம்ம என்ன பண்ணணும்? மறுரூபப்படுத்தணும். சிந்திக்கிற விதத்தை மாற்றணும். சிந்திக்கிற விதங்கள் மாறணும். முன்னா சிந்திச்சதுக்கும் இப்போ சிந்திக்கிறதுக்கும் வித்தியாசமாக நம்ம இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்தையில் புதிதாகுதல் என்றால் உலகத்திற்கு இந்த 12வது அதிகாரத்தின் ரோமர் 12:2 வாசல, இந்த உலகத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஆமென். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். முதல் அதில் 3 காரியங்கள் நம்ம படிக்கிறோம். அதில் இன்னைக்கு முதல் காரியத்தை பார்ப்போம். முதல் காரியம் என்னன்னா, இந்த உலகத்திற்கு ஒத்த சிந்தை எப்படிங்க புதிதாக்குறது அப்படின்னா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் இல்லாமல் இருங்கள். உலகத்திற்கு ஒத்த வேஷம் இல்லாமல் இருங்கள். அதாவது இந்த உலகத்தோடு இணைந்து போகிற அந்த வாழ்க்கை இல்லாமல் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை குறித்த உங்கள் எண்ணத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? மாற்றிக்கொள்ளுங்கள். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்பதற்காக உலகத்திலேயே வாழ வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. உலகத்திற்கு ஒத்த வேஷம் இல்லாமல் வாழுங்கள். Be not conformed to this world. இந்த உலகத்தோடு அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு அது மேட்ச் ஆகி போகிற வாழ்க்கையை வாழ வேண்டாம். அப்போது இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னா இந்த உலகத்திலே வாழக்கூடாதா?
அப்படி இல்லை. இந்த உலகத்தில் தான் நம்ம வாழணும். ஆனால் நம்ம இந்த உலகத்தாராக இருக்கக்கூடாது. இதை குறித்து நம்ம இன்னைக்கு தெளிவாக நம்ம படிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த உலகம்னா என்னன்னு தெரியல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேர் தெரியுமா? நிறைய பேர் சொன்னாங்க. அதில் ஒரு பேர் லூக்கா 7:34 அவருக்கு என்ன பேரு? பாவிகளின் சிநேகிதன், மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆமென். பாவிகளுக்கு சிநேகிதன். இயேசு பாவிகளுக்கு சிநேகிதன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாவிகளுக்கு சிநேகிதனா அப்போ பாவிகளோடயே இருந்துட்டாரா அப்படின்னா, அவரும் பாவம் செஞ்சாரா அப்படின்னா, எபிரேயர் 7:26 சொல்லுது, அவர் பாவிகளுக்கு விலகினவர், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். பாவிகளுக்கு விலகினர். பாவிகளுக்கு சிநேகிதன், ஆனா பாவிகளுக்கு விலகினவர். அப்போ உலகத்தில் வாழ்ந்திருக்கும் போது அவர் பாவிகளுக்கு சிநேகிதன். அப்போ பாவிகளோடு கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறார். ஆனால் பாவத்துக்கு ஃப்ரெண்டாக இல்லை, பாவத்துக்கு விலகி இருந்தார். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னா உலகத்திலேயே வாழக்கூடாது, இந்த பாவிகளோடே பேசக்கூடாது, அவங்களே விட்டு தனியாக போயிடணும்னு ஒரு கூட்டம் இப்படி போகுது. அந்த பக்கமே வேணாம்ப்பா, ஐயோ வேணாம். நம்ம வாழ்கிற இடமும் எப்படி தான் இருக்கணும்? பரிசுத்தவான்களின் ஐக்கியம். ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கிற குடியிருப்பில் போய் எங்களை குடியிருக்க பண்ணுங்க அப்படின்னு விரும்புவாங்க. கிறிஸ்தவ ஸ்கூலு, வேலை ஸ்தலம் கிறிஸ்தவ ஸ்தாபனம், அப்படி எல்லா எங்கே லெஃப்டில் ரைட்டில் ஃப்ரண்ட்டில் பேக்கில் மேலே கீழே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே இருக்கணும் அப்படின்னு. அதுதான் உலகத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை நினைக்கிறாங்க. அது அல்ல. இயேசு கிறிஸ்துக்கு பேர் இருந்தது பாவிகளுக்கு சிநேகிதன். அப்போது பாவம் செய்கிறவங்கள நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக இருக்கணும், ஆனால் அவங்களோட ஃபெல்லோஷிப் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் பாவத்துக்கு நம்ம விலகி இருக்கிறதுலையும் கருத்தாக அந்த பேலன்ஸ்ட் லைஃப் இதை நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு சொல்லுது. இயேசு கிறிஸ்து ஒரு முறை இந்த உலகத்தில், யோவான் 14:30, உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான். உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்போ உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வரான், அவனுக்கும் எனக்கும் ஒரு இதுவும் இல்லை, ஒரு சம்பந்தமும் இல்லை. பிசாசு ஒரு முறை, லேகியோன் பிசாசு இயேசு தூரத்தில் வர்றதை கண்டு, உமக்கும் எனக்கும் என்ன, காலம் வரும் முன்னே என்னை வேதனைப்படுத்த வந்தீரோன்னு கேட்குறான். உமக்கும் எனக்கும் என்ன ஐயா, நீங்கள் என்ன, உங்களுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமுமே இல்லையே, நீங்கள் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்கிறீங்களே அப்படின்னு பிசாசு அறிக்கையிடுறான். இயேசு சொல்கிறாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். அப்போது உலகத்துக்குள்ள வாழ்ந்தாலும், உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் பிசாசுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை இயேசு வாழ்ந்தார். ஆமென். அப்போ நீங்கள் நானும் இந்த உலகத்தில் தான் வாழணும். இந்த உலகத்தை விட்டு கடந்து போகவே முடியாது. மீன் உப்பு தண்ணியில் இருந்தாலும் அதில் உப்பு சேர்றதே இல்லை. ஆமென். மீன் உப்பு தண்ணியில் இருந்தாலும் அதில் உப்பு சேர்றதே இல்லை. இந்த புளியங்கொட்டையில் பார்த்தீங்கன்னா புளி கொட்டையில் ஒட்டுறதே இல்லை. எறும்பு சர்க்கரைக்குள்ள எறும்பு இருந்தாலும் எறும்புக்குள்ள சர்க்கரை வியாதி இல்லை. இதுங்கெல்லாம் கூட பிரிஞ்சு வாழும் போது அன்னப்பறவை என்ன பண்ணுமா, பாலை தனியாக குடிச்சிட்டு தண்ணியை மட்டும் வச்சிருமா. சங்கு சுட்டாலும் வெண்மை மாறாது, அல்லது சங்கு சுட்டுச்சு அப்படின்றதுக்கு அது கருப்பாகாது, அது நிறம் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும், வெண்மையாக தான் இருக்கும். அப்போ என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் இப்படி இருக்கும்போது தாமரை தண்ணீரில் தான் வளருது. அது கிளைகளை விடும்போது தண்ணீர் மட்டத்துக்கு ஏற்றாற் போல் தான் அது கிளைகளை விட்டு 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 போகும். தண்ணிக்கு மேலே வராது, அது தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அதில் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா உருண்டு ஓடி வந்துடும், தண்ணி கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. அதே போல தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டவே கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம்,
உலகமே நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பக்கம் ஒட்டவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காந்தகம் என்ன பண்ணுன்னா, காந்தகம் தெரியல, மேக்னெட்டு, அது இரும்பு ஆணி என்ன பண்ணும், இழுத்துக்கும். இரும்பு சின்ன சின்ன ஆணிகளை வச்சுருந்தீங்கன்னா அந்த காந்தகம் வச்சிங்கன்னா அப்படியே அந்த ஆணியை இழுத்துக்கும். இதே ஆணியை அந்த டேபிளில் ஒரு ஒரு சுத்தியில் வச்சு ஒரு தட்டு தட்டி வச்சுட்டு ஒரு உள்ளார இறக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 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 இன்ச்சு இறக்கிட்டு இப்போ அந்த காந்தகத்தை வச்சு அந்த ஆணி இழுக்க முடியுமா? காந்தம் இழுக்குமா என்னன்னு தெரில. அதே போல் தான் ஆண்டவர் வருகையில் நீ உலகத்தோடு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, இழுக்கப்பட மாட்ட. நிறைய பேர் முறுக்கப்பட்டிருக்கிறார்கள். மேஜையில் நல்லா அடிச்சு ஆழமாக ஊறிட்டான். சில ஆணியெல்லாம் அடிச்சுன்னா ஆணி அடிச்சிருக்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு உள்ள போயிட்டு இருக்கும். உள்ளர போயிட்டு இருக்கும், மேஜைக்குள்ளார உலகத்துக்குள்ளார போயிட்டு இருக்கும் வாழ்க்கை. காந்தகத்தால் வச்சா கூட எடுக்கவே முடியாது. திருப்பி சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை ஒட்டாமலேயே வாழணும். என்னங்க அவன் ஒட்டவே மாட்டான். இந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்ற ஜனங்களை பார்க்கல விகற்பமாக இருக்குது அப்படி நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். நம்மளை பார்த்து நீ கிறிஸ்டினா, நீ வித்தியாசமே தெரியலையா அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றது புரியுதுல்ல? அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அந்த மேஜையோடு ஒட்டி இருக்கிற எவ்வளோ தூரம் ஒட்டி இருக்கிறீங்க, சிலர்லாம் லைட்டாக ஒட்டி இருப்பாங்க, அது வந்துடும். சிலர் ஒரு கொஞ்சம் இருக்கும், சிலர் ஆழமாக பதிஞ்சிருக்கிறீங்க. அந்த காந்தகம் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும்போது கூப்பிடுறதுக்கு வருவார். நான் போகணும் வலி, நீ தான் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லாதபடிக்கு, உலகத்தோடு ஒட்டி இல்லாதபடிக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இப்போ உலகத்தோடு அப்படின்னா இப்போ நிறைய இன்னொரு கேள்வி எழும்பும், உலகம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும். உலகம்னா என்ன? நம்ம உலகம்னா எது இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு தவறான ஒரு மனநிலை இருக்குது. உலகம்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ட்ரெஸ் கோடை வச்சு உலகம்னு நினைக்கிறான். பார் உலகம் வருது பார், அப்படியே வருது பார். அவங்க அப்படியே ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருந்தான்னு வச்சுக்கலாம், மாடர்ன் ட்ரெஸ் ஏதாவது போட்டாங்கன்னா உலகம் 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 அப்படின்றாங்க. ட்ரெஸ்ஸு கோடை வச்சு உலகம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது, மேலை நாட்டுக்கு போனீங்கன்னா அது வேறு ட்ரெஸ் கோடு இருக்குது. அப்போ ட்ரெஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, உலகம்னு தீர்மானிக்க முடியாது. அடுத்தது அவங்க நகையை வாரி போட்டுக்கிட்டாங்கன்னா சொல்லுவாங்க அது நான் உலகம் வருது பேர். அப்போல்லாம் என்ன சொன்ன, டிவியே உலகம்னாங்க. டிவி வீட்டுக்கு வந்துச்சுன்னா உலகம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு நகையை போட்டுக்கிட்டா, வீடு வாங்கினா, சொத்து வாங்கினா, இது வாங்கினா இதெல்லாம் உலகம் அப்படின்றாங்க. இது அல்ல உலகம். இந்த சிஸ்டம் வேற, அது வேற. நம்ம உலகம் என்பது இந்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவை பூலோக இதை அது மட்டும் குறிக்கல. அது வேற. நாம் இங்கே குறிக்கப்படுற இந்த உலகம் என்பது வேற. இப்போ உலகம் என்றால் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமது விசுவாசத்தை அழித்து, நம்பிக்கையை சிதறடித்து, அன்பை கரப்படுத்தக்கூடிய சுற்றுச்சூழலே உலகம். திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய விசுவாசத்தை அழித்து நம்பிக்கையை சிதறடித்து அன்பை கரைப்படுத்தக்கூடிய நமது சுற்றுச்சூழல் தான் உலகம். வேத புத்தகத்தில் உலகம் என்கிற பதத்தின் பொருள் சரியா? விசுவாசத்தை அழிச்சு, நம்பிக்கையை சிதறடித்து, அன்பை கரைப்படுத்தக்கூடிய, அதாவது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, 3 இதை ஞாபகத்தில் வச்சுங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3க்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எதுவோ அதுதான் உலகம். இன்னும் சுருக்கமாக சொல்கிறேன், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 கிறிஸ்துவின் மேலே இருக்குது. இதுக்கு ஏதாவது பங்கம் அல்லது இதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுகிற சுற்றுச்சூழல் எதெல்லாம் உருவாக்குதோ அதெல்லாம் தான் உலகம். விசுவாச ஆட்டம் காட்டுதுன்னா அது உலகம்தான்.
உங்கள் நம்பிக்கைக்கு ஆட்டம் காட்டுதுன்னா அது உலகம்தான். கிறிஸ்துவின் மேலே இருக்கிற அன்பை விட்டு பிரிக்கிற எல்லாமே உலகம்தான். அப்போது இந்த மூன்றுமே கிறிஸ்துவ பண்புகளின் மைய காரியம். இதன் அடிப்படையில் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது. அதாவது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் ஒரு முக்கணிகள். அப்படி மொத்தமாக கொத்தா அப்படி புதிய ஏற்பாட்டில் பல பக்கங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில வசனங்களை சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 13:13 நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே. விசுவாசம் கவனிங்க, நிகழ்காலத்துக்குரியது. நம்பிக்கை எதிர்காலத்துக்குரியது. அன்பு எக்காலத்துக்கும் உரியது. அதனால தான் அன்பு பெருசு. விசுவாசம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தேவை. நம்பிக்கை ஆண்டவர் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அன்பு பரலோகத்துலேயும் இருக்குது. ஆமென். எக்காலத்துக்கும் உரியது. அதனால் இந்த மூன்றுத்துக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமானால் அதுதான் என்னது? உலகம். ஆமென். இன்னொரு வாசம் 1 தெசலோனிக்கர் 1:2. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும். 3 வருதா? விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை. கர்த்தருக்கு. அதே போல 5வது அதிகாரம் 8வது வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்துக் கொள்ள வேண்டுமா? 1 தீமோத்தேயு 6:11. எல்லாம் இவையெல்லாம் மூன்று ஒன்னா சேர்ந்து பயணிக்கிற காரியங்களாகவே இருக்கிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி, அதாவது பண ஆசை விட்டு ஓடி, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பல வசனங்கள் இருக்கு. இது போதும் நான் நம்புறேன். என்ன சொல்ல வரேன்? இந்த மூன்றும் சேர்ந்து காணப்படுகிற சூழல், இதுக்கு விளைவு, இதில் ஏதாவது ஒன்றுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கூட அது உலகம்தான். ஆமென். ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகம் தேவ திட்டத்திற்கும் தேவ நோக்கத்திற்கும் எதிராக இருக்கிறது. ஆமென். உலகம் எப்படி இருக்குன்னா, தேவ திட்டத்திற்கும் தேவ நோக்கத்திற்கும் வழி விலகி சென்ற ஒரு அமைப்பாக இருக்கு. 1 யோவான் 5:19 சொல்லுகிறது, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதாம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும், இந்த பார்க்குறோமே, இந்த உலகம் முழுவதும் அல்லது இந்த அமைப்பு தேவ திட்டத்துக்கு விரோதமாக ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது முழுவதும் எதில் தான் இருக்கு? பொல்லாங்கனுக்குள். ஏன்னா பிசாசு இயேசு சோதிக்கும் போது இந்த உலகத்தின் தாழ பணிந்து கொள்ளும், அப்போ எல்லாத்தையும் தந்துடுறேன்னா, ஏன்னா அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா. ஆமாம், உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாங்கனுடைய சிறையிருப்பில் வந்துவிட்ட ஒரு அமைப்பு தான் உலகம். அடுத்தது, தேவராஜ்யத்தின் மதிப்பீடுகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் நேர் எதிரானது உலகம். தேவராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள், நம்ம தேவராஜ்யம் அப்படின்னு சொல்லி படித்தோம்ல, அதனுடைய சட்டத்திட்டங்கள் வேற, உலகத்தின் சட்டத்திட்டம் வேற. அதுக்கு நேர் எதிரானது. வேறன்னா கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் இந்த மாத்திரை கடையில் போய்ட்டு மாத்திரை கேட்டிங்கன்னா, இந்த அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு மாத்திரை இருக்குது சார், ஆனால் அது வேற, இது வேற, ஆனால் பட் ரெண்டும் ஒன்று தான்வாங்க. அந்த மாதிரி இல்லை. இங்கே தேவ சட்டத்திட்டங்கள், ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களும் உலகத்தின் சட்டத்திட்டங்களும் நேர் எதிரானது. ராஜ்யத்தின் மதிப்பீடுகள் நேர் எதிரானது. இங்கே முக்கியமாக கருதப்படுகிறது, தேவராஜ்யத்தில் முக்கியமாக கருதப்படுகிறது, உலகத்தில் முக்கியம் இல்லாமல் கருதப்படுகிறது. இங்கே உலகத்தில் முக்கியமாக கருதப்படுகிறது, தேவராஜ்யத்தில் மதிப்பே இல்லை அதுக்கு. அப்போ இதுக்கு நேர் எதிரானது எது? உலகம். தேவராஜ்யத்திற்கும் தேவ சட்டத்திட்டங்களுக்கும் நேர் எதிரானது. அதனால இந்த உலகம் நேர் எதிராக இருக்கிறதுனால நமக்கு அப்படிப்பட்ட சிந்தை வேண்டாம், இருக்கக்கூடாது.
சிந்தையில் புதிதாகணும். அப்போ இந்த உலகத்தை குறித்த எண்ணங்களில் நமக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னா உலகம்னா என்ன, உலகத்தினுடைய காரியம் என்ன, அது அது என்ன பண்ணுது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அப்படிப்பட்ட சிந்தையிலேருந்து நம்ம விலகி இருக்கிறோம். யோவான் 15:18-19 உலகம் உங்களை பகைத்தால் உலகம் உங்களை பகைக்கும். கவனிங்க, நாம ஒரு சிஸ்டத்தில் போயிட்டு இருக்கோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள்லாம் தேவ ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பீடுகளுக்கு ஒத்த மாதிரி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். உலகம் உங்களை என்ன பண்ணும்? பகைக்கும். உலகம் உங்களை பகைக்கும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சிநேகிக்கும். இப்போ நீங்க வேற மாதிரி ஆயிட்டீங்களா, அப்போ அது உங்களை பகைக்கும். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். ஆமென். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்க உலகத்தாராய் இருந்தா உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆமென். உலகம் உங்களை, அப்ப தெரிஞ்சுக்கோங்க, உலகம் நம்மை பகைக்கும். ஆமென். உலகம் நம்மை நேசிக்காது. இந்த அமைப்பு நேர் எதிரானது. அதனால அது நம்மளை நேசிக்காது, பகைக்கும். கர்த்தருடைய வார்த்தையை பகைக்கும். அது யோவான் 17:14-16 நாம் உலகத்தார் அல்ல, நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஆமென். 16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்களும் உலகத்தார். அப்ப நீங்கள் நானும் உலகத்தார் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா அங்க அதனுடைய அமைப்பின்படி வாழ்றவங்க அல்ல. நமக்கு ஆமா, பரலோக அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்கள், பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமைகள், அதுல அது முக்கியத்துவத்தை படுத்தி நம்ம வாழ்றோம். பட் ஆனா இந்த உலகத்துல தான் வாழணும், அதையும் மறந்துடக்கூடாது. அப்போ நாம் உலகத்தார் அல்ல. சுத்தமான பக்தின்னா என்னது? கிறிஸ்தவர்கள் நம்ம பக்தியா வாழணுமா? நம்ம சுத்தமான பக்தின்றது என்னது? யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள்ளும் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான, உலகத்தால் கரைபடாதபடி. சின்ன உலக கரை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது மிக்ஸே ஆயிருக்கக்கூடாது. 24 கேரட்டு தங்கம், அடுத்தது 22 கேரட்டு தங்கம், அடுத்தது 20 கேரட்டு தங்கம், அடுத்தது 18 கேரட்டு தங்கம், 16 கேரட்டு தங்கம். எல்லாத்துக்கும் பேர் என்னது? தங்கம்தான். ஆனா சுத்தமான தங்கம் எதுதான்? 24 கேரட் தான். மீதி எல்லாம் அது தங்கம் தான், ஆனா கலப்படம். அந்த இன்னொரு இது ஏதோ கெமிக்கலா ஏதோ சொல்றாங்க, கேடியம் ஏதோ அது மிக்ஸ் ஆகிருக்கு. அதில் கொஞ்சம் ஒரு சில சதவீதம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக மிக்ஸ் ஆனதுன்னா அது 22 கொஞ்சம் குறைவாக இருக்கும், 20 இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், 18 இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் பேர் என்ன தான்? தங்கம் தான். சபையில் வர எல்லாருக்கும் பேர் என்ன தான்? விசுவாசி. விசுவாசி. இந்த விசுவாசியில் 24 கேரட்டும் இருக்குது, 22 இருக்கு, 20 இருக்கு, 18 இருக்கு, 16 இருக்கு, அதுக்கு கீழேயும் இருக்கு, உமா கோல்டும் இருக்கு. கவரிங் போட்டு அப்படியே சும்மா பல்சின்னு வருது, சுத்து தங்கமே இல்லை, உள்ளுக்குள்ளார வேற அது. ஆனா நாளா அக்கினியில சோதிக்கப்படும், நாள் தெரிஞ்சிடும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா சுத்தமான உலகத்தால் கரைப்படாதபடி. அப்போ 24 கேரட் இருக்கணும். ஒரு கேரட் தான் கம்மியா இருக்கு, அந்த ஒரு கேரட்டையும் கட் பண்ணு, வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்போது தட்டானால் நல்ல உடைமை பெறும்.
மதிப்பு அதுக்கு தான் ஜாஸ்தி. அதனால் நம்ம கலப்படம் இல்லாமல் உலகத்தால் கரப்படாத ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் கிறிஸ்தவ சேவை இனிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் சுத்தமான பக்தி. பிலிப்பியர் 2:15 இந்த சந்ததி எப்படி இருக்குன்னா, கோணலும் மாறுபாடுமான சந்ததி. இது கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. இப்போ இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததினா, கோணலா இருக்கு, மாறுபாடா இருக்கு. ஒவ்வொருத்தனும் இப்போ சென்னையில் வண்டி ஓட்டுறதுக்கும் வெளிநாட்டில் வண்டி ஓட்டுறதுக்கும் பலத்த வித்தியாசம். அவங்கவுங்க ட்ராக்கில் அவங்கவுங்க ஓட்டுவாங்க. இங்கே சென்னையில் அப்படி இல்லை. அழகாக அதை பூந்து 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 அப்படியே ஆட்டம் எந்த ட்ராக்கில் போவானே தெரியாது. ஏன் அவங்க ஒரு ஆர்டராக ஓட்டுறான்னா கோணலானது, மாறுபாடாக இருக்குது. சிஸ்டமே மாறிட்டு இருக்கு. சோத்திரம். முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வேற, இனிமே இருக்க போகிறதும் வேற. எல்லாம் கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியில் நம்ம வாழ்கிறோம். எப்படி வாழணுமா? பாடிங்க. குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கணுமா? என்ன கோணலா இருக்கு, நானும் கோணலா இருந்துட்டு போறேன். இப்போ கோணலா இருக்கிற இடத்துல நான் குற்றமற்றவனா, மாசற்றவனா, கபடற்றவனா இருக்கிறது கஷ்டமா இல்லையா? எவ்வளோ வலிக்கும். ஏன்னா அதனால்தான் சிந்தையை என்ன பண்ணணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் சிந்தையில் மறுரூபம் வரத்துக்கு முதல் காரியம் உலகத்துக்கு ஈக்குவலாக அதுக்கு அதை மேட்சிங்காக நம்ம அந்த உலகம்னா என்னன்னு சொல்லிட்டேன், அதுக்கு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது. ஆமென். பெந்தெகோஸ்தே நாளில் முதல் சபைக்கு சொல்லப்பட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 2:40 இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி. இன்னும் அநேக பேதுரு முதல் பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். உங்களை மாறுபாடா இருக்குது இந்த சந்ததி, அதுல இருந்து உங்களை விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இயேசுவை பத்தி தெரியும், இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியும். யூதர்களுக்கு தான் பேதுரு முதல்ல பிரசங்கம் பண்ணார். இவங்களுக்கு பைபிள்லாம் தெரியும். ஆனால் இனி இவங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா, இயேசு மற்ற காரியங்கள் தெரிஞ்சுப்பா, இப்போ மாறுபாடுள்ள சந்ததி இது, இதை விட்டு விலகி உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க. யார் ரட்சித்துக் கொள்ளணும்? நீங்கள் தான் உங்களை மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ரட்சித்துக் கொள்ளணும். இந்த சந்ததி கோணலானது, மாறுபாடா இருக்குது, எதிரா இருக்கு, கல்லு முள்ளு எதிரா இருக்கு. இதுல நம்ம எதிர்காற்றுல பயணிக்கிறவர்களா இருக்கிறோம். எதிர்நீச்சல் போடுகிற மீனா இருக்கணும். செத்த மீன் தான் என்ன பண்ணும், அடிக்கிற இதுல வேகத்துல போகும். அதை அடிக்கிற வேகத்துல போறதுக்கு உயிர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதிர் நீச்சல் போட்டு போக வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனால தான் நம்ம அப்படிப்பட்ட, ஏன்னா இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் வேற, நம்ம அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எதிர்காற்று வீசிட்டு இருக்குது. இன்னும் பலத்தமா நல்லா ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு முன்னேற்றமும் நமக்கு ரொம்பவே கஷ்டமானதான் இருக்குது. ஏன்னா உலகத்தின் சிஸ்டம் அது வேற மாதிரி இருக்கு. நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க பைபிளை 100க்கு 100 ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பயங்கரமான எதிர்காற்று வீசும். ஏன்னா யாருமே எதிர்க்கல பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா பைபிளுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருக்கு சோதனை. அதனால உலகம் உங்களை எதிர்க்கும். ஆமென். அப்போ மாறுபாடு உள்ள இந்த சந்ததி விட்டு உங்களை நீங்க என்ன பண்ணீங்க, ரட்சித்து நீங்க கொள்ளணும். ஆமென். சகரியா 2:7 பாபிலோனில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள். ஆமென். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, நீ சியோன் தான், ஆனா எங்க குடியிருக்கிற பாபிலோன். அப்போ நீயே என்ன பண்ண, உன்னை விடுவித்துக்கொள். நீயே உன்னை விடுவித்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீயே உன்னை விடுவித்துக்கொள். உலகமாகிய பாபிலோன் நீங்க தான் உங்களை விடுவித்துக் கொள்ளணும். உலகம் பக்கத்திலே டிராவல் ஆகும். உலகமும் அதன் அமைப்பு மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு சிந்தையில வரும். அப்போ அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழவே கூடாது. அந்த எண்ணத்துக்கு நாம் மரித்து வாழ வேண்டும்.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 1:4 இருந்து இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். எதற்காகனா அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கவனிங்க, பாவத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு மாத்திரமல்ல, பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படியாக இயேசு தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு ஒப்பு கொடுத்தது எதுக்காக? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தினின்று, இந்த பொல்லாத பிரபஞ்சம், இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி, உலகத்தின் தத்துவம், உலகத்தின் மதிப்பீடு, உலக அமைப்பு, அதிலிருந்து விடுதலை ஆகும்படி தான் இயேசு தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். கவனிங்க, நமக்கு எகிப்தியரிடத்திலிருந்து மட்டும் விடுதலை இல்லைங்க. எகிப்தியரிடத்திலிருந்து மட்டும் விடுதலை இல்லை, எகிப்தில் இருந்தும் விடுதலை. மோசே என்ன நினைச்சாரு? எகிப்தியரிடத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுவிக்கணும்ட்டு நான் ஒவ்வொருத்தனையாக போட்ட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஒருத்தனை போட்டான். அவர் பிளான் அதுதான். ஒவ்வொரு எகிப்தியனா ஒரு நாளைக்கு ஒன்றுனா போட்டோம்னா முடிச்சிடலான்னு. ஆனால் ஆண்டவர் பிளான் என்ன தெரியுமா? எகிப்தியரிடத்திலிருந்து மட்டுமல்லப்பா, எகிப்திலிருந்தும் விடுதலை. கர்த்தர் உங்களை எகிப்தியரிடத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். நீங்கள் தான் உங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கிக் கொள்ளணும். ஏன்னா இந்த ஜனங்கள் எகிப்தியரிடத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாங்க. ஆனா இவங்களுக்குள்ள எகிப்து கூடவே டிராவல் ஆகிட்டே இருந்துச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா? எகிப்து கூடவே அவங்க உள்ளத்துல எகிப்து நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. எகிப்துல இருந்தா நலமா இருக்கும், அங்க சாப்பிட்ட மச்சங்களை நினைக்கிறோம், அதை இது நினைக்கிறோன்னு. அப்போ எகிப்தியரிடமிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். எகிப்து தேசத்திலிருந்து நீங்கள் தான் உங்களை விடுதலை ஆக்கிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாம் தான் இந்த உலக அமைப்பிற்கு அல்லது எதிராக செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறபடியால், எதிர்காற்றில் பிரயாணம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறபடியால், தூசி குப்பை எல்லாம் நம்ம மேல படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதில் கரப்படாம வாழணும். அல்லேலூயா. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. ஆமென். உலகம் தற்காலிகமானது. அல்லேலூயா. 2 பேதுரு 3:6-7 பேதுரு சொல்லும் போது சொல்றாரு, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது, அதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும், இப்போ இருக்கிற வானங்களும் பூமியும், அந்த வார்த்தையினாலே, வானங்கள் பூமி செடி கொடி உலகத்தை பார்த்து ரசிக்கிறோம்ல, உலகத்தின் காரியங்களை பார்த்தா ரசிக்க கூடாதுன்னா, இயற்கை கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ரசிக்கலாம். அவைகள் எல்லாம் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, ஆமென், அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் நம்ம பார்க்கிறோமே, இந்த உலகம் அக்கினிக்கிரையாக வளர்ந்து வரும் நாடுகள் எல்லாம் அக்கினிக்கிரையாக, சயின்ஸ் டெக்னாலஜி என்ன மாதிரி போச்சு, அது அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு விமோச்சனம் கிடையாது. உலகம் தற்காலிகமானது. உலகம் பெட்டராகுது அப்படின்றதெல்லாம் மகா பெரிய பொய். உண்மை அதுதான். சயின்ஸில் டெக்னாலஜியில் வளருது, விஞ்ஞானத்தில் வளருது, மற்ற காரியங்கள் வளருது. ஆனால் உலகத்தின் இச்சை அதிகமாயிடுச்சு. முன்ன இருந்ததை விட இப்போ அதிகமாயிடுச்சா இல்லையா? கொலை அதிகம், பாலியல் வன்புணர்வு இன்னும் அதிகம். உலகத்திற்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இல்லை, அது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட முன்னெல்லாம் அது வேற. அதாவது முன்னாடி என்ன சொன்னாங்க, தப்பு பண்ணிட்டா லஞ்சம் வாங்கிட்டா என்ன சொல்லுவாங்க, லஞ்சம் வாங்கிட்டா சாரவா அப்படின்வாங்க. இப்போல்லாம் என்ன சொல்றாங்க, அதை நல்ல மனுஷங்க, அவர் காசு வாங்கிட்டாருன்னா கரெக்டாக வேலை செய்வார், அவர் நல்ல மனுஷன் ஆயிட்டார். ஒருத்தர் சொல்றான், அன்னைக்கு நான் தாசில்தாரை கரெக்ட் பண்ணிட்டேன்றான். தாசில்தாரை தப்பு பண்ண வச்சுட்டு கரெக்ட் பண்றேன்ட்டான். மாறி போச்சு, இப்போ மாறி போச்சு, சிஸ்டமே மாறிச்சு. முதல்ல வாங்கலைன்னா தான் வித்தியாசமா பார்ப்பாங்க. இப்போ வாங்கலைன்னா வித்தியாசமா பார்க்குறாங்க. என்ன அப்போ வாங்கினா வித்தியாசமா பார்த்தாங்க, இப்போ வாங்கலைன்னா வித்தியாசமா பார்க்குறாங்க.
வாங்குறாரு அப்படி பார்த்தேன். இப்போ வாங்கலையா அப்படின்னு பார்க்குறாங்க. எப்படி மாறிடுச்சு பாருங்க உலகத்துக்கு. ஆனால் என்ன சொல்ல வரேன், இப்படி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்க உலகத்துக்கு ஈக்குவலாக டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கணும். ஆமென். தூங்குகிற நீ மரித்தோரை செத்த போனவங்களோ விட்டு எழுந்துரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போது இது அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னால 10வது வசனம் 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகந்து போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும். இப்போ ஐயோ சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கல அப்படின்னு வாழணும்னு ஆசைப்படாதீங்க, அதோட இணையணும்னு ஆசைப்படாதீங்க, நல்லா அனுபவிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. எப்படி இதெல்லாம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு. எல்லா டெக்னாலஜி நல்லா வளர்ந்துதான் இருக்கு. ஆனா அதனுடைய என்ன சொல்றது அமைப்பு, உள்ள இருக்கிற அமைப்பு இருக்குதே, அதெல்லாம் அதனுடைய வீரியம் குறைஞ்சி, அது மதிப்பு குறைஞ்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு விரோதமாக தான் இருக்குது, அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு. அதனால எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 11 இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். 2 பேதுரு 3:14. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையில்லாதவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி. கரை இல்லாம பிழை இல்லாம சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது. ஆமென். ஏன்னா இந்த உலகம் தற்காலிகமானது. திருப்பி சொன்ன உலகத்தின் காரியங்களை சுருக்கமாக சொல்லிட்டேன். உலகம் பகைக்கும், உலகம் நேர் எதிரானது, உலகம் மாறுபாடாக இருக்குது, கோணலாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், விடுவிச்சுக்கணும். இந்த உலகம் தற்காலிகமானதாக இருக்குது, நிரந்தரமே இல்லை, நீ ரொம்ப காலம் இருக்க போகிறதில்ல. ஆமென். அதனால் தற்காலிகமான இதுக்கு முடிவு என்னன்னா அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்படி இருக்கிறபடினால பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக, எப்படி தேவ பக்தியாக, கரைபடாமல் பிழை இல்லாமல் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம உலகத்தில் தான் இருக்கிறதுனால உலகத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம தாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. உலகத்தின் செல்வாக்கு நம்மளை அதிகமாக தாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலகத்தில் தானே இருந்தோம். அந்த எண்ணங்கள்லாம் நம்ம அறியாமலே நிறைய எண்ணங்கள் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். நெகட்டிவிட்டி நிறையா ஸ்டோர் ஆகிருக்கும். நமக்கு நல்ல காரியங்கள் பல முறை சொல்கிறோம், ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். எத்தனை முறை கேட்குறோம்? நிறைய வாட்டி கேட்டீங்க. ஒருத்தர் கோபமாக இருங்கள், கோபப்படுத்துங்கள், எரிச்சலா இருங்கள், சண்டை போடுங்கள். கேட்கல, ஆனா இது சர்ன்னு சொல்லாமலே செய்யறோம். அன்பாயிருங்கள் 1000 தடவை சொன்னா சத்திரம் அது. ஏன்னா அப்போ எவ்வளோ தூரம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மைண்டு எவ்வளோ தூரம் பழைய காரியங்களினால கரப்டாக இருக்கு அல்லது இருந்திருக்கு. அப்போ தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை, இந்த உலகத்துக்கு எதிராக தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம உள்வாங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலகத்தை குறித்த எண்ணத்தை நம்ம மாற்றி, இதுதான் நம்ம வாழ்க்கை, இந்த இடம் தான் நம்மளை பணம் தான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய காரியங்கள். அப்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? பரிசுத்த வாழ்க்கை, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் பின்னாடி நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. நிறைய காரியங்கள்
பண விஷயத்தில், கர்த்தர் பெருமையாக இருக்கக்கூடிய விஷயத்தில், பாலியல் காரியங்களில், இப்படி பல காரியங்களில் நம்ம என்ன பண்ணோம்? ஏன்னா இதெல்லாம் உலகத்தினுடைய அதிபதியினுடைய சொத்துக்கள். அதெல்லாம் நம்மளை வாழ்க்கையில் ஒட்டாதபடிக்கு பண ஆசை. ஒரு உதாரணம், பண ஆசை. பணம் நமக்கு தேவையில்லையா? பணம் தேவை. ஆனால் ஆசையும் அதுலேயே ஒட்டின்னு ஓடியாந்துடும். ஆசையை கட் பண்ணி பணத்தை மட்டும் வச்சுக்கின்னு விட்டுறணும். அது எப்படி பாஸ்டர்னா, பணத்தை ரிலீஸ் பண்ண முடியலன்னா உனக்கு பண ஆசை இருக்குன்னு அர்த்தம். பண ஆசை இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. கடவுளுடைய ஊழியங்களுக்கு கொடுக்க முடியல, தசமபாகம் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு தேவை, எனக்கு வேணும், இது என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ கடவுளுடைய ஊழியத்துக்கு கொடுக்கும். அப்போ உனக்கு அதில் மேலே ஒரு பிடிப்பு ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய காரியங்களில் நம்ம என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ உலக சிந்தை நம்மள ஒட்டவே ஒட்டாது. தனித்தவர்களாக, வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, தனித்தன்மை வாய்ந்தவர்களாக உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தால் கரைபடாதபடி மாசில்லாதவர்களாய், குற்றமற்றவர்களாய், பிழை இல்லாதவர்களாய் அப்படி சமூகத்தில் சமாதானத்தோடு காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருக்கணும். தூய்மற்ற உலகில் தூய்மையாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம தேவன் பாவமான உலகத்திலிருந்து நம்ம எடுத்தார். பாவமான உலகத்திலிருந்து எடுத்து நம்மை பரிசுத்தமாக்கி திரும்பவும் பாவமான உலகத்தில் வச்சு பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். பாவமான உலகத்திலிருந்து தான் எடுத்தாரு, பரிசுத்தப்படுத்தி திரும்ப பாவமான உலகத்தில் வச்சு நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். நாமும் அதில் தான் போகணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக சிந்தை அப்படின்றதுன்னா என்ன அப்படின்றது ஒரு வேகமாக சுருக்கமாகவும் சொல்லிடுறேன். உலக சிந்தை 4 காரியங்கள் வேகமாக சொல்லிடுறேன். முதலாவது, உலக சிந்தை இருந்ததுன்னா நீங்கள் சிலுவைக்கு பகைஞர். சிலுவைக்கு பகைஞர், எனிமிஸ் ஆஃப் கிராஸ். பிலிப்பியர் 3:18-20 வரைக்கும். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு என்னவா இருக்கிறாங்க? பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு. அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன தெரியுமா சிந்திச்சுட்டு இருப்பாங்க? பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமா, உலக சிந்தை இருந்ததுன்னா நீங்க சிலுவைக்கு பகைஞர். சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவமே கிடையாது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுற நமக்கோ தேவ பலன். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம் என்றார். சிலுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்றார் பவுல். சிலுவையை நீங்க தவிர்த்துட்டு அவங்க உலகம் என்னதுமா நல்லா ஜாலியா இருக்கணும், வயிறு நல்லா பிரம்மாண்டமா இருக்கணும், நல்லா கிராண்டா இருக்கணும், நல்லா சிலுவை தகுத்தணும். சிலுவைன்னா என்னது? பாடுகள். அது பாடுகள் அப்படின்றது நன்மை செய்து வர்றதில்லை. சரி, நன்மை தீமை செய்து வர்றதில்லை, நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது தான் சிலுவை. அநீதியாய் குற்றம் சாட்டப்படுகிறது, பொய்யாய் நடத்தப்படுகிறது, உங்களுக்கு சன்மானம் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது, உதவி கிடைக்கப்பெறாமல் நன்றி மறக்கிறது, இப்படி பல காரியங்கள் பாடுகள் சிலுவையை சொல்லலாம். அந்த சிலுவையை அனுதினமும் சுமந்து கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ உலக சிந்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பூமிக்கு அடுத்தவைகளே சிந்திச்சிங்க. அது என்ன, வீடு கட்டலையே, நம்ம எப்போ இன்னும் ஒரு ட்ரெஸ் வாங்கலையே, நமக்கு ஒரு ஃபோன் வாங்கலையே, நமக்கு ஒரு பைக் வாங்கலையே, நமக்கு ஒரு கார் வாங்கலையே, நமக்கு ஒரு பங்களா இல்லையே, எப்போ பார்த்தாலும் அதையே யோசிச்சுக்கிட்டே இருந்தா உலக சிந்தை. தேவனுக்கு அடுத்தவைகளே. இயேசு பேதுருவிட்ட ஒரு கேள்வி கேட்டார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போது எல்லாரும் தீர்க்கதரிசினா, சரிப்பா விடுப்பா, நீ என்ன சொல்கிற? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து
சூப்பர். அப்படி சொல்லிட்டு நான் பாடுபட போகிறேன், நான் மரிக்க போகிறேன், எனக்கு பாடுகள் இருக்குது அப்படின்னு தனியாக கூட்டிட்டு போய் கடிந்து கொண்டார் பேதுரு இயேசுவை. இது உமக்கு நேரிடக்கூடாது என்று கடிந்து கொண்டார் பேதுருவை. இயேசு என்ன சொன்னாரு? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாம. அதாவது தேவனுக்கு ஏற்றவைகள் என்ன? சிலுவை பாதையை நீ சிந்திக்க மாட்ட, மனுஷருக்கு ஏற்றவை உலகத்துக்கு ஏற்ற மாதிரியே நீ சிந்திக்கிற. அப்ப நீ சிலுவைக்கு பகைங்க, நீ சாத்தான். உலக சிந்தை உடையவர்கள் சிலுவைக்கு பகைஞர். அப்போ உலக சிந்தை நம்ம சிந்தையிலேருந்து எடுத்துடணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் அதெல்லாம் கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறார். நானும் ஆமாம், வாழ வைக்கிறாரு. வாழ்க்கை என்னன்னு? இது காரு, பங்களா, வீடு, இதுதான் வாழ்க்கையா? பாவத்திலேருந்து நம்மை தூக்கி எடுத்துற அதுதான் வாழ்க்கை. மீதெல்லாம் சும்மா. அதாவது பாவத்திலேருந்து ரட்சிக்கப்படுறோமே, அதுதான் நமக்கு ஜீவன். இந்த காரு, பங்களா அப்படின்றதெல்லாம் கை, கால், நகம், முடி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கலரு, அந்த மாதிரி. உயிர் இல்லாமல் கை, கால் பெயிண்ட் அடிச்சு, நகம், முடி எல்லாம் நல்லா இருக்குதுங்க, ஐயோ சூப்பர் சூப்பரில், ஆனால் உயிர் மட்டும் இல்லைங்க. அடப்பா, அந்த மாதிரி தான் இது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால சிலுவை, உலக சிந்தை சிலுவைக்கு பாக்கிங்க. ரெண்டாவது 1 யோவான் 2:15, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல என்ன இல்லை? பிதாவின் அன்பு. அதாவது உலக சிந்தை கிறிஸ்துவுக்கு, சிலுவைக்கு பகைஞர். ரெண்டாவது தேவனுக்கு பகைஞன், எனிமீஸ் ஆஃப் காட். தேவனுக்கு பகைஞன். யாக்கோபு 4:4, யாக்கோபு நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, விபச்சாரரே விபச்சாரிகளே, சகோதரரே சகோதரிகளே இல்ல, விபச்சாரரே விபச்சாரிகளே. இப்ப நான் இந்த பக்கம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிந்தை இருக்குன்னா நீங்க தேவனுக்கு பகைஞர். அதாவது கர்த்தர், கடவுளுக்கு சத்துருக்கள். திருப்பி சொல்றேன், நீ யார் பகை வேணா சம்பாதிச்சுக்கோங்க, கர்த்தருடைய பகையை சம்பாதிச்சு ஒருத்தனும் வாழ்ந்தத சரித்திரமே கிடையாது. விபச்சாரரை விபச்சாரிகள் என்றார். யார் விபச்சாரர்? யார சொல்லுவோம்? கள்ள உறவு. கள்ள உறவு இருக்கும் போது அவங்களுக்கு, இப்ப இங்க இவரு சொல்றாருன்னா விபச்சாரன்னா ஆவிக்குரிய கள்ள உறவு. தேவனோடு உறவு இருக்கு, உனக்கு உலகத்தோட உறவு இருக்கு, அதனாலதான் நீ விபச்சாரி. ஆவிக்குரிய விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அப்போ தேவனுக்கு உலக சிநேகம், உலகத்தை நேசிக்கிறது, இந்த உலகம்னா என்னன்னு சொல்லிட்டேன், அதை நேசிக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை பகையை சம்பாதிக்கிறதாகும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் மாயை. ஆமென். சாலமன் சொன்னார், உலகம் மாயை, எல்லாம் மாயை. 2வது அதிகாரத்தில் பிரசங்கி 3-11 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், டைம் இருக்கா? வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே, சாலமன் சொல்றாரு பாருங்க, இருதயத்தை ஒரு பக்கம் ஞானத்தால தேற்றின்னு இருக்கிறாரு. நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும், தேகத்தை மதுபானத்தால் அவர் விதவிதமா சீராட்டி கொண்டிருக்கும், மதியினத்தை பற்றி கொண்டிருக்கும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன். பெரிய பெரிய ஒர்க்கு, அதாவது வைன் இருந்துச்சு, ஒர்க்கு இருந்தது. எனக்காக வீடுகளை கட்டினேன். எனக்காக வீடுகளை ஒர்க்கர்ஸ் சம்பாதிச்சேன். திராட்சை தோட்டங்களை, வைன்
செடி வச்சேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி, எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி, அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன், கனிவிருட்சங்களை நாட்டினேன், மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன், குளங்களை உண்டு பண்ணியிருக்கிறாரு, வேலைக்காரரையும் வேலைக்காரிகளை சம்பாதிச்சாரு, வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள், வேலைக்காரருக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பாடுறதுக்கு பாட்டுக்காரங்க கூட வச்சுக்கணும், மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் கண்கள் இச்சித்ததை ஒண்ணு கூட, இன்னைக்கு மட்டன் சாப்பிடணும்னா மட்டன் தான், ஃபிஷ்னா ஃபிஷ் தான். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு 998 வச்சிருக்கிறப்பா, நீ 999, நீ 1000, ஒண்ணு கூட நான் விட்டதில்ல. நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. இல்லை, நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாம் புதுசா ட்ரை பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு வந்த பலன் 11, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கவனிக்க. முடிவுல என் கைகள் செய்த சகல வேலைகள், நான் தோட்டத்தை வச்சேன், செடியை வச்சேன், மரத்தை வச்சேன், குளத்தை நட்டினேன், ஆட்களை சம்பாதிச்சேன், மியூசிக்காரங்க இருந்தாங்க, வேலைக்காரங்க இருந்தாங்க, இவ்வளோ சம்பத்து இருந்தது, ஆடு இருந்தது, மாடு இருந்தது, பொண்ணு இருந்தது, பொருள் இருந்தது, வீடு இருந்தது, எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும். முடிவு என்ன இருக்கு? மாயை. முடிவு என்ன ஆயிடுச்சு? மாய. அவ்வளோ சம்பாதிச்சு, அவ்வளோ பண்ணிய எல்லாம் ஆடா போப்பா, எல்லாம் மாயை 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 மாயை. மனதுக்கு சஞ்சலமாய் சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. 12வது அதிகாரத்துல பிரசங்கி மாயை, வாலிபம் மாயன்றார். அது சொல்லிட்ட பிறகுதான் பிரசங்கிக்கு அடுத்த புஸ்தகம் என்ன புஸ்தகம்? நீதிமொழிகளா? உன்னத பாட்டு, சாங்ஸ் ஆஃப் சாலமன், உன்னத பாட்டு. அதில் முதல் 2 வசனம் தான், நேச இன்பமானவர், தமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. ஆமென். உங்களுடைய நேசம். அப்போ உலகம் மாயை நீங்க ஃபீல் பண்ணாதான் அவருடைய நேசத்தை இன்பமா உங்களால உணர முடியும். உலக சிநேகம் மாயை 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 நீங்க உணராத பட்சத்தில் உன்னத பாட்டு உங்கள்ல இருந்து புறப்படாது. உலகத்தை நீங்க நேசிச்சுட்டே இருந்தீங்கன்னா பைபிளை நேசிக்க மாட்டீங்க. திருப்பி சொல்றேன், இதெல்லாம் அறிகுறி. பைபிள் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜெபம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜெபம்னாவே வெறுப்பாகுது, அப்படி இருக்குது அப்படின்னீங்கன்னா உலகம் உங்ககிட்ட நல்லாவே ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அதனால இதெல்லாம் அடையாளம். இந்த அடையாளத்தை பார்த்து ஐயோ அப்படியா, தூசி தட்டி விடுன்னு தட்டி விட்டணும். எழும்பு எழும்பு சியோனே, எருசலேமே, தூசியை உதறி தள்ளிவிட்டு எழுந்துரு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது உலக சிந்தை என்ன அதுன்னா, யாக்கோபு 4:5, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர். அதாவது 4வது வசனத்துல உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். எப்படி இருக்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கிய வீணாயா. அப்போ பரிசுத்தாவியானவருக்கும் பகைஞன் யாரு? உலக சிந்தை உடையவர். எனிமீஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருக்கும் பகைஞர். யோவான் 14:7, யோவான் 16:7-8 வாசிச்சீங்கன்னா, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும். 16:7-8 யோவான் 16:7, உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும், பரிசுத்தாவியானவர் வந்து பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். உலகத்தை கண்டித்து பரிசுத்தாவியானவர் உணர்த்துவார். அப்போ உலக சிந்தை இருக்கும் அப்படின்னா
நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கும் விரோதி. நாலாவதாக யோவான் 17:14, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. உலகம் அவங்களுக்கு நான் வார்த்தையை கொடுத்ததுனால உலகம் என்ன பண்ணுச்சு? பகைக்குது. அப்போ உலக சிந்தை இருந்தா அவங்க வார்த்தைக்கும் பகைஞர். எனிமீஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். வார்த்தைக்கும் பகைஞர். அப்போ உலக சிந்தை இருந்தா சிலுவைக்கு பகைஞர், தேவனுக்கு பகைஞர், பரிசுத்த ஆவியானவர் பகைஞர், வார்த்தைக்கும் பகைஞர். நீங்க இதெல்லாம் பகைக்கிறீங்க உலக சிந்தை இருந்ததுன்னா. ஆமென். லூக்கா 8:14 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள், வசனத்தை கேட்கிறவங்களா இருக்கிறாங்க. கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் உலகத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வரியத்தினாலும் சிற்றின்பங்களால் இருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். நம்ம வசனம் பலன் கொடாம போறதுக்கு காரணம் இந்த உலக சிந்தை, சிற்றின்பம், பிரபஞ்சத்துக்குரிய கவலை, இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுது வசனத்தை? ஏன்னா இதெல்லாம் வசனத்துக்கு எதிரியா இருக்கு. வசனத்தை வளர விட அவங்க பலன் கொடுக்க விடாம உலக சிந்தை, பிரபஞ்சத்துக்குரிய கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படியே போட்டு வசனத்தை மனதை போட்டு நெருக்குது, பலன் கொடுக்கவே மாட்டேங்குது. அப்போ வசனத்துக்கு பகைஞர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவாக எபிரேயர் 11:8, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். 9வது வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல எப்படி இருந்தா? பரதேசியை போல். அதாவது பரதேசினா ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறேன் ஃபாரினர். நம்ம வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல அவன் எப்படி இருந்தானா? நாடோடி போல, பரதேசி போல, ஃபாரினரா இருந்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி. 13வது வசனம் வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் இந்த உலகத்தின் மேல வாழ்ற நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும்? அந்நியர், ஃபாரினர், பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். நம்ம சுய தேசம் பரலோகம், அதை நாடி போயிட்டு இருக்கிறோம், போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. விட்டு வந்த தேசத்தை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி விட்டு வந்த தேசத்தை, எகிப்தை நினைச்சிருந்தாங்கன்னா போறதுக்கு சமயம் கிடைச்சதுல இஸ்ரவேல் இருக்கு. போயிட்டாங்களே மனசுல, கர்த்தருக்கு கிடைத்திருக்குமே. அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது. ஆமென். நான் சொல்ற உலகத்தை வெறுக்கிறவர்கள், உலக சிநேகம் இல்லாதவர்கள், உலக சிந்தை இல்லாதவர்களை தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல அவர் வெட்கப்படுகிறதே இல்லை. தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றார்? என் ஜனம் என்று சொல்லுகிறார். இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் மக்கள், நான் தெரிந்து கொண்ட மக்கள் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு அவர் வெட்கப்படுறதே இல்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தையும் ஆயத்தம் பண்ணினாரே. விசுவாச வீரர்களின் பட்டியலின் வாழ்க்கை அப்படிதான் இருந்திருக்கு. அவங்க உலகத்துல சீமானா இருந்தான், செல்வ சீமானா இருந்தான். யாரு? ஆபிரகாம். இந்த சீமான் இல்ல, சீமானா இருந்தவரு. இந்த உலகத்துல அந்நியரும் பரதேசிகளும் அப்படியே நினைச்சு வாழ்ந்துட்டாங்க. மாத்திரமல்ல, தேவன் என்ன பண்றாராம்? ஆகையால் அவர்களுடைய தேவன் என சொல்ல வெட்கப்படவில்லை. ஆமென். அந்த விசுவாச பீரியட்ல 38வது வசனம், உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும். உலகம் அவங்களுக்கு பாத்திரமாவே இருக்கலாம். ஐயோ, இந்த உலகத்துல ஒரு வீடு இல்லாமலே இருக்கிறானே, இந்த உலகத்துல எனக்கு ஒரு நல்ல இதுவே இல்லையே அப்படின்னு அதெல்லாம் கண்டுக்கவே. வனாந்தரங்களிலையும் குகைகளிலேயும் மலைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளை சிதறுண்டு அலைந்தார்கள். ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் உலக சிந்தையிலேருந்து நம்ம வேறுபட்டு வாழ்ந்தாதான் சிந்தையில் புதிதாக முடியும். சிந்தையை புதிதாக்கிறதுக்கு முதல் காரியம், இந்த உலகத்திற்குரிய ஒத்த வேஷம் தரிக்காமல் இருங்கள். அப்போது உலகம்னா என்ன, உலகம் எப்படிப்பட்டது, உலக சிந்தை உள்ளவர்கள் யார், இதிலேருந்து நம்ம விடுபட்டு அப்படிப்பட்ட எண்ணத்துலேருந்து விடுதலையாகணும். ஆமென். அப்படிப்பட்டவர்களால் தான் ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே நமக்கு நல்ல முடிவெடுக்க அர்ப்பணிக்க உதவி செய்வாராக. கண்களை மூடி, அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உலக சிந்தையிலிருந்து ஆண்டவரே உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே நாங்கள் வித்தியாசமாக அதே சமயத்தில் ஆண்டவரே தேவனுக்கு ஏற்ற தேவ பிள்ளைகளாக தொடர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. ஆண்டவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று பார்க்கிறோமே. கர்த்தாவே, நாங்கள் உலகத்தை அறிந்து ஆண்டவரே உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தை நாங்கள் பகைக்கிறவர்களாக ஆண்டவரே உலகம் எங்களை பகைத்தால் அதை குறித்து ஆச்சரியப்படாமல் இருக்கும் எங்களுக்கு கிருபை தரும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் உலக சிநேகம் எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறட்டும். உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் எல்லாம் வெளியேறட்டும். கர்த்தர் உதவி செய்யும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்து தார். எல்லா துதி கன மகிமை மேன்மை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படியே எங்கள் சிந்தையை புதிதாக்க ஆண்டவரே உலக எண்ணத்திலிருந்து நாங்கள் விடுபட எங்களுக்கு கிருபை தாங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஒப்புக் கொடுக்குறோம். எந்த இடத்துலையும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள கிருபை தார். ஆசீர்வதியும். ஆண்டவர் நாம மகிமைக்கு சாட்சிய வாழ உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.